ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ சண்டே மண்டே எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் இட்லியும் மட்டன் குழம்பும் வச்சு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். ரித்துவினும் மகிழினியும் நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். மணிக்கும் மீனாவுக்கும் திண்டுக்கல் வரைக்கும் வேலை இருக்குது, அதனால் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொன்னேன். பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு வந்தாங்க. நாங்கள் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹாப்பி மதர்ஸ் டே. சரி, இந்த ஹாப்பி மதர்ஸ் டே. சரி விடு, உனக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தந்துடுறேன். முட்டை பொரிச்சு கொடுக்கவா? முட்டை இல்லை, போய் முட்டைஜி வாங்கிட்டு வர சொல்லு. சரி, எடுத்துட்டு வாங்க. மகா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பல்லு வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. இன்றைக்கி எல்லோரும் இருக்கனால மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். சிங்கில் பாத்திரம் நிறைஞ்சு போயிருந்தது காலையில் சாப்பிட்டதேன்னு. சரி, இது எல்லாத்தையும் விலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கையோட சிங்கில் இந்த பாத்திரத்தை கழுவிட்டு தான் வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். ரித்வின் முட்டை வேணும்னு கேட்டான். இல்லைடா அஜியை வாங்கிட்டு வர சொல்லுன்னேன். கீழே முட்டை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி போய் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னேன். அங்கே போய் முட்டை வேணும்னு கேட்டோடனே அத்தையே முட்டை செஞ்சு கொடுத்துட்டாங்களாம். அதனால் நான் லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சதுலேருந்து கிச்சன்லேயே தான் இருக்கேன். காலையில் எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அடுத்து லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரியாணி சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன். சீரக சம்பா அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கழுவி அதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாலே அது ஊறிடும். பிரியாணி வழக்கமாக செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். எண்ணெய் குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக டவரால் வச்சேன். இன்றைக்கி எண்ணெய் நெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். பிரியாணி மசாலா நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும்னு அவசியம் இல்லை. காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு நம்ம பிரியாணி மசாலா மட்டுமே போதும். கலரும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். மட்டன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தயிர் தண்ணி எல்லாமே ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும். கறி கூட பிரியாணி மசாலா போட்டு அந்த 2-3 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா தான் அந்த மசாலா மட்டன்லேயும் அந்த ஃப்ளேவர் இறங்கும், கலரும் பிடிக்கும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் புது அரிசியாக எனக்கு தெரிஞ்சது. அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயே உப்புமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் வற்றி வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மேலே டவரை போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த தம் பிரிகிற வரைக்கும் நம்ம அந்த ஹீட்டு போகிற வரைக்கும் அதை தம்லேயே வச்சு எடுத்தோம் அப்படின்னோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். ஏன்னா நான் இதுக்கு மேலே வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல. பிள்ளைங்க மாற்றி ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கே டைம் சரியாக போச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் 65 மசாலா பண்ணியிருந்தேன். அது கூடவே ரசம், ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். ரசம் மகா தான் வச்சா, ஏன்னா எனக்கு மகா வைக்கிற ரசம் ரொம்ப பிடிக்கும். நீ இன்னைக்கு கடைக்கு போறியா? அப்பா மகிழினிக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில. அத்தை எனக்கு முடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணி விடு, முடியை நீவி விடு அப்படின்னு சொல்லுவா. சரி வா அப்படின்னு அவளுக்கு தலைக்கு குளிப்பாட்டி விட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வாங்க சாப்பிடலாம். எப்போ வந்த? வாங்க சாப்பிடலாம். இப்படி பண்ணி வச்சிட்டீங்க, அழகா பண்ணி வச்சிட்டீங்க. இப்படி
இப்படியே வச்சுக்கிட்டு ஏந்திக்கிட்டே வரா. அது என்ன சொல்லுச்சு? எங்க அம்மா வந்துரும் போற இரு இருந்தேன்னா அம்மா அத்தை உனக்கு இன்னும் நல்லா இன்னும் நல்லா உனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவேன்ல. அடுத்த வாரம் ஸ்கூலா? எல்லாருக்கும் லீவும், உனக்கு மட்டும் ஸ்கூலா? ஏனாயி நல்லாவே இல்லை, பேய் மாதிரியே இருக்கு போ. மகிழினி வேலையாகணும் அப்படின்னா ரொம்ப நாசூக்காக பேசுவா. அவளுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி விடணுன்றதுக்காக அத்தை அம்மா சீக்கிரம் வந்துரும் சீக்கிரம் எனக்கு பண்ணி விடுத்த அப்படின்னு ரொம்ப நாசூக்காக பேசினா. நாசூக்காக பேசி என்னைய வேலையை வாங்கிட்டு அங்கே வீட்டில் போய் அம்மாட்ட என்னம்மா சாப்பிட்டு வந்த அத்தை வீட்டில் அப்படின்னு கேட்டதுக்கு அத்தை எங்கே சமைச்சு கொடுத்துச்சு, நாங்கள் வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோன்னு சொல்லியிருக்கா. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வேலையை யார்கிட்ட எப்படி வாங்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மதியம் லஞ்சை சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாய், நாங்களே கிளாஸ் போயிட்டுருக்கோம், டெய்லி கிளாஸ் போகிறோம். நீங்கள் கிளாஸ் போகிறீங்க, ஏதாச்சும் டூர் போட மாட்டேங்கிறீங்க. கிளாஸ் போயிட்டுருக்கேல்ல, எப்படி போவேன்? ஷட்டர் கிளாஸ் போயிட்டுருக்கா, டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கா. ஜூன்ல ஸ்கூல் போகிறீங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், நான் எங்கேயுமே போகல. உங்கள் அம்மா போயிட்டா. மணி மீனா கிளம்புனதுக்கப்புறம் ஈவினிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். ஒரு வேலையுமே ஓடலை. நைட் டின்னருக்கு வந்து மதியம் வச்சதே இருந்தது, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அத்தை எல்லாரையும் உட்கார வச்சு சுற்றி போட்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப அலும்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ மண்டே எடுத்தது. கமல் ஃப்ரெண்டு பெங்களூரில் இருந்து கொடைக்கானல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். மதியம் லஞ்சு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கடையில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்வதி கடைக்கு கூப்பிட்டு போனோம். கயல் இங்கேயே நிற்கிற? ஐயோ லிஃப்ட்டு கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு அவங்க அப்பா ஒரு மாடி ஏறி வந்தாங்க. எங்கள் அப்பாவை காணான்னு இந்த குட்டி பாப்பா ஒரே அழுக. திரும்ப ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க அப்பா ஏறினதுக்கப்புறம் தான் திருப்தியே ஆனா. ஃபஸ்ட்டு கயல் கண்மணிக்கு ட்ரெஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கயலும் கண்மணியும் எங்களுக்கு ஜீன்ஸு டிஷர்ட் அந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னா அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தோம். குட்டி பாப்பாவுக்கு ஒரே குஷி, நிற்கவே மாட்டேன்ட்டா ஒரு இடத்துல. இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தா. எங்கள் கடையிலையுமே இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டே இருந்தா, இங்கேயும் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருந்தா. கண்மணி எங்கேயாவது ஓடிடுவாளோ அப்படின்னா அவள் பின்னாடியே நடந்துட்டு இருந்தா. அப்பா ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு இந்த கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு நாள் போட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டு டிஷர்ட்டு அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. காசு போட்டு வாங்கி சும்மா பீரோவில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அவளுக்கு வந்து செட் ஆகலை. இல்லை அவளுக்குமே வந்து டிஷர்ட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பாப்பாவுக்குமே அந்த மாதிரி தான் எடுத்தோம். காருண்யா எனக்கு சோழி மாடல் வேணும் அப்படின்னு கேட்டால் அப்புறம் யோசிச்சுட்டே இருந்துட்டு இல்லை நானும் பேண்ட்டு டிஷர்ட் அப்படியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல செலக்ட் பண்ணால் ஒரு வழியாக அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்புனோம். இந்த பிள்ளைங்களை சமாளித்து இது வேண்டாம் அது வேண்டாம் இந்த மாதிரி எடு அந்த மாதிரி எடுன்னு சொல்லி அவங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்து வாங்குறதுக்குள்ள அப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு. கடையை விட்டு வெளியே வந்தது இந்த பிள்ளைங்க பாப்கார்ன் வேணும் கார்ன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்ட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தோம். திரும்பி நம்ம கடைக்கே போகலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் இப்படியே கடையிலேருந்து ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ரொம்ப லேட் ஆகுது, பிள்ளையும் ரொம்ப டயர்டாயிருவா அப்படின்றனால அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. பெங்களூர் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எங்கே எங்கள் அம்மா கூப்பிட்டு வராங்க அப்படின்னு கையில் வேற ஏற்றி விட்டா. கண்டிப்பாக ஒரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்கள வழி அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்களும் கடைக்கு கிளம்பிட்டோம்.
போயிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.